மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 3.5 வயது குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு. குழந்தை சத்தமிட்டதால் கல்லால் கொடூரமாக தாக்கியிருக்கிறார் சிறுவன். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் கோவிந்தராஜ். வணக்கம் கோவிந்தராஜ், இந்த சம்பவத்தினுடைய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. தற்போது தாக்குதலுக்குள்ளான சிறுமியினுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 3.5 வயது சிறுமி அங்கன்வாடிக்கு சென்றிருக்கு. அந்த அங்கன்வாடி கிளாஸை முடிச்சுட்டு வெளியே வரும்போது 16 வயதே ஆன சிறுவன், அவன் உறவினர் அந்த சிறுவன் அந்த குழந்தைய அருகில் உள்ள புதர் செடிகளுக்கு பின்னே கொண்டு சென்றுள்ளார். அது அந்த 3.5 வயது குழந்தையிடம் 3.5 வயது பச்சை குழந்தையிடம் தவறாக பாலியல் துன்புறுத்தலுக்காக உட்படுத்துவதற்கு முயற்சித்துள்ளார். உடனே அந்த குழந்தைய சத்தம் போட்டு கத்தியதால் அந்த சிறுவன் என்ன பண்றார், அந்த 16 வயது சிறுவன் அருகே உள்ள கல்லை எடுத்து அந்த குழந்தையின் முகத்தில் அடித்துள்ளார். அந்த குழந்தைக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ஒரு பக்கம் கண்களும் சரியாக தெரியவில்லை. மயங்கிய நிலையை அந்த குழந்தையை அங்கே விட்டுவிட்டு தப்பிச் சென்று விட்டார். பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் பால்வாடிக்கு அங்கன்வாடிக்கு சென்ற குழந்தை இன்னும் வரவில்லை என்று தேட ஆரம்பித்தனர். அந்த புதர்களை மடங்கி கண்டதை எடுத்து சீர்காழி அரசு மருத்துவமனை சேர்க்கிறாங்க. இங்க உயர் சிகிச்சைக்காக இங்க பார்க்க முடியாது, உயர் சிகிச்சையாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அந்த குழந்தை சிகிச்சை பெற்று வந்தது. உடனே இதை குறித்து சீர்காழி காவல் நிலையத்தில் பெற்றோர்கள் புகார் அளித்த நிலையில் அந்த 16 வயது சிறுவனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைக்கு அடைத்துள்ளோம். 3.5 வயது குழந்தையை அந்த சிறுவன் செய்தது சீர்காழி பகுதியில் ஒரு பரபரப்பா இருக்கு சார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.